வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. வணக்கம் சார். ரொம்ப முக்கியமான நேரத்தில் தேர்தல் கிழமை பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 கட்டம் முடிஞ்சு 6வது கட்டத்தை நோக்கி நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டுருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி ஜூன் 4th பிறகு தான் எக்ஸாக்டாக நம்ம பேச முடியும். பட் அதுக்கு முன்பே பலரும் பல கருத்து கணிப்பில் முன்வைக்கிறாங்க. யாருக்கு எப்படி இருக்குது, போலிங் பர்சன்டேஜை வச்சு யாருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நடந்திருக்க இந்த காலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த அசஸ்மெண்ட் பற்றி உங்களோட மதிப்பீடு என்ன சார்? இல்லை, அசஸ்மெண்ட் பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு ஜோசியம் சொல்கிறதில்ல. நான் அவங்கவங்க யார் யார் சார்பாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி கணிப்பு சொல்கிறாங்க. உதாரணமாக 400 சீட்டு மேலே வரும்னு முதல்ல சொன்னபோது அது எங்கிட்ட ஒரு டிவி சேனல்லேருந்து என்னை பேட்டி கேட்டாங்க. அவங்க என்னையை பேச விடவே இல்லை. 400 சீட்டுக்கு மேலே வரும்னு முதலே டிசைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இங்கே இத்தனை சீட்டு வரும், இங்கே எத்தனை சீட்டு வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்னையை பேச விடாமல் என்னையை பார்ட்டிசிபேட் பண்ண விடுறதுல அர்த்தம் இல்லை. அப்போ இது தேர்தல் கணிப்பு இல்லை, தேர்தல் திணிப்பு. நீங்களாக ஒரு எஸ்டிமேட்டை சொல்லி அந்த எஸ்டிமேட்டு சரியாக இருக்கணும். மக்கள் மனசில் நீங்கள் இது மாதிரி ஒரு கருத்து திணிப்பு நீங்கள் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இது கருத்து கணிப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு கட்சி சார்பாக இருந்தாங்க, பிஜேபி சார்பாக இருந்தாங்கிறது என்னுடைய அனுமானம். அதே மாதிரி இந்தியா கூட்டணி சார்பில் இன்றைக்கி மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, இவர் டெல்லி சிஎம் சொல்கிறாரு, நாங்கள் 300 இடம் பிடிப்போம், 320 இடம் பிடிப்போம் அப்படின்னு. கடைசியில் மக்கள் தீர்மானிக்கணும், தீர்மானித்து கொடுக்கணும். ஆனால் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் பிஜேபிக்கு இருந்த அளவு மீறிய தன்னம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த அளவுக்கு அளவு மீறிய தன்னம்பிக்கை இப்போ இல்லை அப்படிங்கிறது வெளிப்படை. அது மாதிரி இந்தியா கூட்டணி தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இருந்ததை விட இன்னும் இறுக்கமாக ஒட்டி இருக்கின்றார்கள் கட்சிகள் அப்படிங்கிறது உண்மை. இப்போ இந்த தேர்தல் அறிவிக்கிற சமயத்தில் பிஜேபி இப்படி இருந்திருந்தாங்கன்னா, இவங்க இப்படி இருந்திருந்தாங்கன்னா பிஜேபி நிச்சயமாக இங்கே போயிருக்காங்க. இவங்க எங்கே வர்றாங்க, இங்கே வர்றாங்களா, இங்கே வர்றாங்களா, இங்கே வர்றாங்களாங்கிறத பொறுத்து தான் தேர்தலுடைய முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். பொதுவாக பிஜேபிக்கு இந்த திறந்தான் அவங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு எதிர்க்கட்சிகள் அவங்கள தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா 2014 முதல் தேர்தலில் பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது அவங்க ரொம்ப கவர்ச்சிகரமான வாக்குறுதியில் கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம், இது மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2019 தங்களுடைய எக்கனாமிக் பிரின்சிபல்னு ஒன்றுமே அவங்க பேசலை. புல்வாமாவில் நம்முடைய இராணுவ படை வீரர்கள், பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இறந்தது மிக துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி, கொல்லப்பட்டார்கள். அதுக்கு ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார், இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள ரோட்டில் அனுப்பியிருக்கணுமான்னா உடனடியாக தேச துரோகம் இது, நம்முடைய இராணுவத்தை சந்தேகிக்கிறீங்க, பிரச்சனையை ரொம்ப அழகாக பிரதமர் திசை திருப்பிட்டார். அதனால் அந்த இதே தேச பாதுகாப்பு, நாங்கள் தான் தேசத்தை பாதுகாப்பு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் முன்னாடி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வச்சார், ஜெயித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சத்யபால் மாலிக் ஜேஎன்கே கவர்னராக இருந்தவர் சொன்னார், இல்லை இந்த அவங்கள அது பார்டரில் உள்ள ரோடு, அங்கே இத்தனை பெரிய கன்வாய் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடாது, நான் சொன்னேன் ஃப்ளைட்டில் அனுப்புங்கன்னு, கேட்கலை அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரிசல்ட் என்ன, உடனடியாக அவர் வீட்டுக்கு சிபிஐ போச்சு. இதுதான் ரிசல்ட்டு. சரி, அவர் அரசியல்வாதி. பொதுவாக வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி அரசியல்வாதினாலே நம்பக்கூடாது, அது அந்த 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 வாதமே சரியில்லை. அது அந்த ஒரு குடும்பத்தில் எல்லாருமே தப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது. இந்த பேண்ட் போட்டவங்கலாம் புத்திசாலி, வேஷ்டி எட்டவங்கலாம் புத்திசாலி இல்லை, வில்லேஜில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் மண்டு, டவுனில் உள்ளவங்களாம் புத்திசாலி, இப்படிலாம் கிடையாது. எல்லா குடும்பத்துலேயும் கெட்டிக்காரர்கள் இருக்காங்க, கெட்டிக்காரர் இல்லாதவர்கள் இருக்காங்க, நாணயமானவர்கள் இருக்காங்க, நாணயம் இல்லாதவர்கள் இருக்காங்க. சத்யபால் மாலிக் அப்படி சொல்லிடலாம் சில பேர். அவர் என்ன முன்னுக்கு பின்புறானா இது மாதிரி எத்தனையோ தூரம் பேசியிருக்கான்னு சொல்லலாம். ஆனால் ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் ஆஃப் தி இந்தியன் ஆர்மியாக இருந்தவர் ஜென்ரல் ராய் சௌத்ரி. அந்த ஜென்ரல் ராய் சௌத்ரி என்ன சொன்னார், நீங்கள் செஞ்சது தவறு, இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னு சொன்னார். அதுக்கு இவங்ககிட்ட இன்றைக்கி வரைக்கும் பதிலே இல்லை. அப்போ இன்றைக்கி என்னாச்சுன்னா 10 வருஷம் கழித்து திரும்ப எதிர்க்கட்சியில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, நீங்கள் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா, என்னாச்சு? அதுக்கப்புறம் விவசாயியோட வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இப்போ சில இதில் அவங்க சொல்ல வர்றாங்க, வருஷத்துக்கு 1,60,00,000 பேருக்கு வேலை கொடுத்தோம். இப்போ ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட வேலை கொடுத்துருந்தா அவங்க வறுமை கோட்டுக்கு வெளியில் வந்திருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,60,00,000 10 வருஷத்தில் 16 கோடி ஆகுது.
ஒருத்தர் வேலை பார்த்தாருன்னா அந்த ஃபேமிலி ஆஃப் 4ன்னு வச்சுக்குவோம். அந்த ஃபேமிலி வந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்துடுது. அப்போ 16 × 4 64 கோடி பேர் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கணும். ஏற்கனவே வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக வேண்டி 80 கோடி பேருக்கு 5 கிலோ தானியம் கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் சொல்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கே. இந்த வேலைவாய்ப்பு கொடுத்ததுங்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அதுக்கப்புறம் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கணும் ஆக்குவோன்னு சொன்னீங்க. அதை பற்றி இப்போ யாரும் பேசவே மாட்டேன். கேட்டால் இந்த 1,39,3788 ரூபா நாங்கள் மானியம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பேச்சே கிடையாது. நான் கேட்குற கேள்வி ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். நீங்கள் வந்து விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பு ஆகி இருக்கிறதா? உண்டு அல்லது இல்லை, அவ்வளோதான் பதில். அந்த பதில் சொல்லவே மாட்டாங்க, அங்கேருந்து நழுவிட்டு போயிடுவாங்க. இப்போது திரும்ப திரும்ப இந்த கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அதுக்கு பதில் சொல்ல முடியலைங்கிறதுனால தான் பிரச்சனையை திசை திருப்புறதுக்காக நார்த் இந்தியாவில் போய் சொல்கிறது, யூபிக்காரங்களை வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தென்னிந்தியாவில் போய் அவமானமாக பேசுகிறாங்க. ஒரு உதாரணம் இருக்கா, ஒரு ஆதாரம் இருக்கா? எதுவும் கிடையாது. அது இன்றைக்கி என்னென்னா, ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அது 8 பத்தி நியூஸாக வரும். அதுக்கு மறுப்பு சொல்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே இன்னொரு புது குற்றச்சாட்டு சொல்லிடலாம், அது ஒரு 8 பத்தி நியூஸாக வரும். இப்படியே போகிறது வந்து நேர்மை கிடையாது. இந்த தேர்தலை நான் பார்க்குறது, ஆளுங்கட்சி வந்து நேர்மை இல்லாமல் பல செயல்களை பல பிரச்சாரங்களை செய்கின்றார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய. அதுவும் பிரதம மந்திரி அது மாதிரி பேசுகிறது. இவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இது முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்குது. என்ன பேச்சு இதெல்லாம்? அடுத்து முஸ்லீம்களை பற்றி பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் நான் முஸ்லீம்களை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. முதல்ல என்ன சொன்னார்? அதிகமாக பிள்ளை பெற்றுக்கிறவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்கள்னு சொன்னார். அடுத்து வந்து என்ன சொன்னார்? நான் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கிறவங்க ஏழைகளை சொன்னேன்னாரு. அப்போ ஊடுருவல்காரர்கள் யாரை சொன்னீங்க? அதுக்கு பதிலே இல்லை. இதே மாதிரி அப்போ நீங்கள் வந்து உண்மைக்கு மாறாக பேசுகிறீர்கள் ஐயா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நம்மளை தள்ளி விடுறாங்க. இன்றைக்கும் வரைக்கும் இதில் ஒரிசாவில் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. வி.கே. பாண்டியன் தமிழர் வந்து ஒரிசாவில் ஆளலாமான்னு. இப்போ அவரை வந்து யாராவது சிஎம் கேண்டிடேட்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லையே. அப்போ எங்கேருந்து இந்த பிரச்சனை வந்தது? கிளப்பி விடுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம எலெக்ஷன் நடந்தது, தமிழ்நாடு எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி கச்சத்தீவை பற்றி ஒரு வாரம் 10 நாள் கச்சத்தீவை தவிர வேறு எதுவுமே பத்திரிகைகள் இல்லை. ஏதோ கச்சத்தீவில் வந்து டிஎம்கேயும் காங்கிரஸும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே. அப்போ இவங்க வந்து கச்சத்தீவை வந்து மீட்கிறது அப்படிங்கிறது இவங்க நோக்கமாக இருந்ததுன்னா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை பற்றி சொல்லியிருக்கணும். ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்போ எதை காட்டுது இதெல்லாம்? ஒரு அடிப்படை நேர்மை இல்லாமல் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவர இயக்ககம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வந்து கீழே போய்கிட்டே இருக்குது. அதான் சொன்னாங்க அவங்க. ஷேர் மார்க்கெட்டு மேலே போகும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு கீழே போகும்னா சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த நாட்டில் வந்து வளர்ச்சிங்கிறது என்னது? உடலின் எல்லா பாகங்களும் வளர்வதற்கு பெயர் வளர்ச்சி. உடலின் ஒரு பாகம் மட்டும் வளர்ந்தால் அதற்கு பெயர் வீக்கம். இன்றைக்கி அது மாதிரி வீக்கம் தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய ஒன்றிய அரசின் கீழே இருக்க புள்ளி விவர இயக்ககமே சொல்லுது. சரி, இன்னொன்று இப்போ வேலைவாய்ப்பு இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ வேர்ல்டு பேங்க் வந்து த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா இஸ் வெரி ஹை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லா பிஜேபிக்காரங்களும் வேர்ல்டு பேங்கே சொல்லிருச்சு நம்மளை பற்றி, இவருடைய ஆட்சியில் வந்து மோடியுடைய ஆட்சியில் இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, ILO. அந்த ILO என்ன சொன்னாங்க? வேலை பார்க்கும் திறன் கொண்ட ஆனால் வேலை இல்லாமல் இருக்கின்ற உலக இளைஞர்களில் 74 விழுக்காடு இந்தியாவில் மட்டும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு பதில் சொல்லுங்கள். அது அப்படியே கண்டுக்கிடாமல் போவாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போது ஒரு காலத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து சொன்னார், ஹி வாஸ் வெரி ஷூட் அண்ட் ஷார்ப் பர்சன். நமக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், இது ரொம்ப குறுகிய காலத்தில் அவர் வந்து இறந்து போயிட்டார். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி அவர் என்ன சொன்னார்? வீதியோரங்களிலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள். அந்த யூஸ் ஆஃப் ஃப்ரேஸ் பாருங்கள். வீதியோரங்களிலே வேலை அற்றவர்கள்னு சொல்ல, வீதியோரங்களிலே வேலை அற்றதுகள், அகிரணையை பயன்படுத்தணும். வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள். இப்போ படித்த இளைஞர்கள் வந்து வேலை கிடைக்கலன்னா எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்க மாட்டாங்க, இந்த நாடு எனக்கு வேலை கொடுக்க மறுக்குதுன்னு நினைப்பாங்க. அதனால் வந்து என்ன ஆகும்? அந்த வேலையற்றதுகளின் உள்ளங்களில் வீணான சிந்தனைகள் வரும். இதெல்லாம் பற்றி இவங்க எங்கே கவலைப்பட்டாங்க? இவங்க பண்ணுற அந்த கட்டுமானங்கள் வந்து நிச்சயமாக வந்து எதிர்காலத்துக்கு பலன் தரும். போர்ட்டு புதுசாக ஏர்போர்ட் வருது, அல்லது 8 வழி சாலைகள் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக பலன், உடனடியான பலன்
செல்வந்தர்களுக்கு இருக்கும், வசதியானவர்களுக்கு இருக்கும். நீண்ட காலத்தில் வந்து அந்த பலன் வந்து மற்றவர்களுக்கும் போய் சேரும். அப்போ ஒரு அரசு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் பார்க்கணும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸையும் பார்க்கணும், ரெண்டையும் பார்க்கணும். இவங்க ஹியூமன் இண்டெக்ஸ் வந்து பார்க்கவே இல்லையே. பார்த்ததா இவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? இந்த 5 கிலோ இது கொடுத்துருக்காங்க, தானியம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அந்த 5 கிலோ தானியம் கொடுத்த நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து வெறுமனே வந்து தானியம் மட்டுமா கொடுத்தாங்க? எஜுகேஷனில் எத்தனை ஸ்டெப் எடுத்திருக்காங்க? ஹெல்த்தில் எத்தனை ஸ்டெப் எடுத்திருக்காங்க? சைல்டு மார்டாலிட்டியில் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்பு தமிழ்நாடோ, கேரளாவோ, வெஸ்ட் பெங்காலோ எத்தனை ஸ்டெப் எடுத்திருக்காங்க? இதை யூபியை பற்றி, பீகாரை பற்றி இவங்களை சொல்லணும். அதை பற்றி விவாதம் நடக்கணும். அதெல்லாம் பற்றி விவாதம் பேச மாட்டாங்க. ஏதாவது 2 ஸ்ட்ராட்டஜிக்கை வச்சுட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த அரசு வந்து மக்கள் விரோத அரசு மாதிரி தான் தெரியுது. இது வந்து இன்றைக்கி வந்து இவங்க தர்ம சங்கடத்தில் இருக்காங்க. இது மாதிரி மற்ற பிரச்சனைகள் திரும்ப திரும்ப எழுப்பப்படுறதுனால அதை மடைமாற்றம் செய்வதற்காக புதுசாக ஏதாவது வந்து பேசுகிறாங்க. ஒரு தமிழர் வந்து இதை ஆளலாமா, ஒரிசாவை ஆளலாமா? நம்பர் 1, அவரை யாரும் சிஎம் கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணலை. நம்பர் 2, நம்ம மட்டும்தான் பெருந்தன்மையாக இருக்கணுமா? தமிழர்கள் மட்டும்தான் பெருந்தன்மையாக இருக்கணுமா? ஒரு மலையாளியாக இருந்த எம்ஜிஆர் வந்து இங்கே வந்து நம்ம 9 ஆண்டுகள் ஆள விட்டோம். ஒரு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த குடும்பம், இன்னொரு பக்கத்தில் மைசூரை சேர்ந்த குடும்பம்னு ஜெயலலிதாவை வந்து இங்கே வந்து நம்ம ஆள விட்டோம். அதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. அதாவது தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்கிறத விட தமிழர் நலன் காப்பவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டுங்கிறது தான் சரியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து கன்னடிகராக இல்லாதவரும் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதனால் வந்து இது ஒரு பிரச்சனையாக பிஜேபி கிளம்பிச்சுன்னா நேஷனலிசம் பேசுங்களே, எங்கே உங்கள் நேஷனலிசம்? இப்போ நான் வந்து வெஸ்ட் பெங்காலில் வேலை பார்த்தேன். 35 வருஷத்தில் வந்து 17 வருஷம் வெஸ்ட் பெங்காலில், 18 வருஷம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து செயலாளராக இருந்திருக்கேன், பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். என்னுடைய பையன் வந்து இங்கே பெங்களூரில் இருக்கிறாரு. எனக்கு ஒரே பையன்கிறதுனால நான் இங்கே வந்து செட்டில் ஆனேன். இல்லைனா நான் கல்கத்தாவில் செட்டில் ஆகிருப்பேன். எனக்கு வந்து அரசியல் உணர்வு இருந்ததுன்னா நான் ஒரு அரசியல் கட்சியில் சேரலாமே. அது யாராவது மறுக்க முடியுமா? அப்படி சேர்ந்து அங்கே நான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணேன்னா, பாம்பேயில் வந்து ஒரு காலத்தில் மாதுங்கா பகுதியில் இருந்த தமிழர்கள் மத்தியில் இருந்த ஒருத்தர் சுப்பிரமணியம் நினைக்கிறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து இதானதுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து அமைச்சரவையில் வந்து மந்திரியாக இருந்தார். அதில் என்ன தவறு இருக்குது? எந்த விதமான தவறும் கிடையாது. நாம் இந்தியர்கள்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த மாதிரி இதை வந்து ஏற்றுக்கணும். நமக்கு நன்மை செய்பவர்கள்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்கணும். இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். விகே பாண்டியன் வந்து இதாக போகிறாரு, சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாருன்னு இவங்களுக்கு எங்கேருந்து நியூஸ் வந்துச்சு? அதை ஒரு இஷ்யூவாக எதுக்கு கிளப்புறாங்க? இதெல்லாம் ஷோயிங் த டிஸ்டென்ஷன் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ். 2 மாநிலங்களுக்கு இடையில் இப்படி பரஸ்பர விரோதத்தை வளர்க்குற மாதிரி செயல்படுறது ரொம்ப பெரிய தப்பு. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரியுடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. 2 கேள்வி விகே பாண்டியன் சொன்னார். அப்போ கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்டார். ஒரே வார்த்தை சொன்னார். நான் கேட்குறதெல்லாம் அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா என்ஐஏன்னு ஒன்று இருக்குல்ல, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி, அதை வச்சு நீங்கள் என்றைக்கோ வந்து வழக்கு பதிஞ்சு கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஏன் செய்யலை? அப்போ தேர்தலுக்காக எப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான செய்திகளை வேணாலும் சொல்லுவீங்களா? அது எவ்வளோ பெரிய தவறு. திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஆனால் ஜனங்கள் மத்தியில் இப்போ கார்கேயும் ராகுல் காந்தியும் பிரிண்ட் மீடியாலையும் எலக்ட்ரானிக் மீடியாலையும் அவங்க முகம் தெரிஞ்சால் மட்டும் போதாது. அவங்க சொல்கிற கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் என்று இவர்கள் உணர்ந்தால் அந்த உணர்ச்சியை தெருமுனை கூட்டங்கள் மூலம், திண்ணை கூட்டங்களின் மூலம் அவங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியாது. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக இந்த நேர்காணலில் உங்களோட கருத்துக்களை விரிவாக வழங்கியிருக்கீங்க சார். உங்களோட டைமுக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.